தமிழகத்தின் எதிர்கால தலைவர், தமிழ்நாட்டுடைய எதிர்கால முதலமைச்சராக அரியணையில் அமரக்கூடிய வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று வேட்பாளர் அறிமுகம் செய்யப்பட்டது. 234 வேட்பாளர்களையும் நேரடியாகவே ஆய்வு செய்து ஒவ்வொருவரையும் நேரடியாக அழைத்து ஒவ்வொரு இடத்திலும் புகைப்படம் எடுத்து இதுவரையிலும் வரலாற்று இல்லாத ஒன்றை புதுமையாக இங்கே செய்தார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய நிலை எடுத்து சொல்லுகிற போது நல்லாட்சி தமிழகத்திலே அமைவதற்கு அவர் இன்றைக்கு உச்சகட்டத்தில் இருக்கின்ற திரையுலகத்தில் அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக துணிந்து வந்திருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் ஒரு நாட்டில் ஒரு வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் களம் இறங்கி இருக்கிறார்கள். மக்கள் உண்மையிலேயே விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றத்தை உருவாக்கியதைப் போல இன்று 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் இன்று தமிழகத்திலே புதிதாக வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வெற்றி களத்திலே இறங்கியிருக்கிறார். அவரை பொறுத்தவரையும் இயற்கையை கருணை உள்ளத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒருவராக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர்கள் ஆண்டு முடிந்தவர்களை காட்டிலும் என்று ஆளப்போகின்றவர்கள் யார் என்பதுதான் எதிர்கால தமிழக மக்களிடத்தில் இருக்கின்ற ஒன்று. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு ஒரே சக்திதான் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஒருவரால் தான் முடியுமே தவிர எவராலும் தமிழ்நாட்டிலே முடியாதென்ற நிலை மக்கள் மனதிலே இருக்கிறது. ஆகவே தான் அந்த கருத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய வேட்பாளராக சகோதரி சத்யபாமா அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் இன்றைக்கு வடக்கு தொகுதியிலே போட்டியிடுவதற்காக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதே போலதான் பாலமுருகன் தெற்கு தொகுதிக்காக வேட்புமனை மிக விரைவில் 2ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதியில் தாக்கல் செய்ய இருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்குவதற்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்டு பல்வேறு சோதனைகளை கடந்து இன்று வருகை தந்திருக்கிற நம்முடைய வெற்றி தலைவரை பொறுத்தவரையிலும் வெற்றி என்ற இலக்கை எட்டிவிட்டார்கள். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு அவர் ஒருவரால் தான் முடியுமே தவிர மற்ற எவராலும் முடியாது என்பதை தெளிவாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கு போடுகிற ஓட்டு மக்கள் உண்மையிலேயே அது வீணாகின்ற ஓட்டாகத்தான் இருக்குமே தவிர வெற்றி என்ற இலக்கை அவர்களால் எட்ட இயலாது. வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்கு, நாட்டில் ஒரு மறுமலர்ச்சி உருவாக்குவதற்கு, திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஒருவரால் தான் முடியும். அதை முடித்து காட்டுகிற வரலாற்றை அவர் மிக விரைவில் உருவாக்கப் போகிறார். அதோடு மட்டுமல்ல, அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல்களம் வருகிற போது காலை 4 மணிக்கே நம்முடைய அவரை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள், பெண்கள், மகளிர்கள், தொழிலாளிகள், விவசாயிகள், தொழில் நடத்துகின்றவர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து வாக்களை அள்ளித்தரத்திருக்கிறார்கள். 23ஆம் தேதி காலை 4 மணியில் 7 மணிக்குத்தான் வாக்குச்சாவடி என்று சொன்னால் 4 மணிக்கு திரண்டு வருகிற காட்சி உங்களால் காண முடியும். 10 மணிக்கே நான் வெற்றி பெற்றோம் என்ற வரலாறு படைக்கின்ற நாளாக அந்த நாள் அமையும் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை தெரிவித்து உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.